ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில் கிச்சன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இது ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் ஒரு கிளாஸ் பால் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவுல் கூட கொஞ்சம் லைட்டாக லெமன் ஊறுகாய் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஒரு 11 மணி போல் ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி அதையும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோவில் ஃபுட் அதாவது நான் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரேவிங்காக இருந்தது பாவ் பாஜி சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்படியே அழகாக வெளியே கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு பாவ் பாஜி செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு மழை பெய்யறதுனால நல்லா இருந்தது. பாவ் பாஜி சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அமேசானில் நான் ஆர்டர் போட்டிருந்த ஐட்டம் வந்திருந்தது. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஆமாங்க, சாதம் வடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 397 ரூபாயோ 93 ரூபா சம்திங், ப்ளஸ் ஹேண்ட்லிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ரூபா வாங்குறாங்க. ஸோ எனக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 404 வந்துச்சு. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. நல்லா க்ரிப்பாகவும் இருக்குது, குவாலிட்டிலையும் இருந்துச்சு இந்த ஸ்டாண்டு. இது சரி நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா மதியானம் பாவ் பஜ்ஜி ஹெவியாக சாப்பிட்டனால, அதாவது மசாலா ஐட்டம் சாப்பிட்டனால சரி நைட்டுக்கு சிம்பிளாக சேமியா பாலோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டு வந்திருந்தது. சரி இதிலே வடிகட்டி பார்த்துட்டு எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு வச்சாச்சு. பாருங்கள், சேமியா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்ட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால ஒரு துணி வச்சு நார்மலாக எப்பயும் வடிக்கிற மாதிரி தான் வச்சுட்டு கீழே ஒரு பிளேட் வச்சுருந்தேன். ஸோ இது நல்லாவே வடிஞ்சிருச்சு. நம்ம நார்மலாக இருக்கவங்க சிங்கில் டைரெக்டாக வடிச்சிருவோம். இல்லை நம்ம ரொம்ப வேலை இருக்குது, இல்லை ப்ரெக்னென்சி உமன், இல்லை உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப நேரம் நின்று வடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா சுத்தமாக நல்லாவே வடிச்சிருச்சு. இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேமியா தான் வடிக்க முடியுமானா இல்லை, நான் வாங்கினதே சாதம் வடிக்க தான். அடுத்த நாள் நான் சாதமும் வடித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா, லிங்க்கெல்லாம் இல்லை, டைரெக்டாக அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு ரைஸ் பாட் ஸ்ட்ரைனர் இல்லைன்னா இந்த மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோவில். ஸோ இது மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ சேமியா ரெடி ஆயிடுச்சு. பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டின்னர் ஓவர். இந்த சேமியா பால் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு மெஹந்தி ஸ்டென்சில் லோக்கலாக தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு மெஹந்தி ஸ்டென்சில் வாங்கியிருந்தேன். ஒரு 80 ரூபா என்னவோ போட்டு வாங்கியிருந்தேன். இது சுத்தமான வேஸ்ட்டு. யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது சுத்தமாகவே வரலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறது போல் இது மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சின்னதாக லோக்கலில் ஒரு கடையில் ஃபேன்சி கடையில் இது வச்சுருந்தாங்க. ஸோ இது 30 ரூபா அப்படின்னு சரி வாங்கினேன். வாங்கும்போது இந்த டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணும். ஸோ நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இதை பார்த்து வாங்கினேன். இதை வாங்கிட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை தனித்தனியாக கட் பண்ணணும். தனித்தனியாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விரல் கைக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒட்டி விட்டுருங்க. எந்த இடத்துலையாவது தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா செட் ஆயிரும். ஸோ இது மாதிரி நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மருதாணி கோனு இல்லை இந்த ஸ்டென்சிலுக்குனே வருது, நிறைய டிப்பெல்லாம் வருது, அது எதையாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா லோக்கலாக கிடைக்கக்கூடிய ஒரு 10 ரூபா கோனை வச்சு தான் இதை ட்ரை பண்ணேன். இது மாதிரி லைட்டாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபில் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே இந்த ஸ்டிக்கரை எடுத்துடலான்னு போட்டிருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணனால நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா காய விட்டுட்டேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சிலை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா காயட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நல்லா காஞ்சக்கப்புறம் எடுக்கும்போது அந்த டிசைனும் நல்லாவே ஒட்டியிருக்கு. இது மாதிரி நம்ம எடுத்ததுக்கப்புறம் கையை வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு காலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் நம்ம பார்ப்போம்.
ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல கலர் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கை கழுவியாச்சு. ஸோ இதை விட நல்ல கலர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா சிவப்பு கலரில் வந்துருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. இந்த டிசைனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஹென்னாவும் நல்ல கலர் வந்திருந்தனால எனக்கு அந்த நாள் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மருதாணி பைத்தியம்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி மெஹந்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது பார்த்தா அன்றைக்கி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிற மாதிரி அது பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டென்சிலையே திரும்பியும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு வெட் வைப்ஸையோ இல்லை லைட்டாக வந்து ஈரமான துணியை வச்சு நல்லா ஸ்டென்சிலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் பின்னாடி கைக்கு லைட்டாக க்ராஸாக வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் சூப்பராக இருந்தது. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்டென்சிலும் இந்த டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.